கொலை செய்யப்பட்ட ஜாஃபர் ஈரானி கொள்ளை கும்பலைச் சேர்ந்தவர் என்பது தெரிய வந்திருக்கிறது. மக்களை திசை திருப்பி தொடர் கொள்ளை வழிப்பறியில் ஈடுபடுவதுதான் ஈரானி கும்பலின் பாணியாக இருந்து வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், இந்த ஈரானி கும்பல் என்பது அதனுடைய பின்னணி என்னவாக உள்ளது? நேற்று சென்னை அடையாறு, சைதாப்பேட்டை, வேளச்சேரி உள்ளிட்ட 7 இடங்கள்ல அடுத்தடுத்து பெண்களிடம் செயின் பறிப்பு சம்பவமானது நடைபெற்றது. இதனையடுத்து உடனடியாக இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட கொள்ளையர்களை பிடிப்பதற்கு தனிப்படை அமைக்கப்பட்டது. தனிப்படை போலீசார் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட பின்னர் விமானம் மூலம் தப்பியோட முயன்ற 2 கொள்ளையர்களை நேற்று கைது செய்தார்கள். கைது செய்த கொள்ளையரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில இவர்கள் ஈரானி கொள்ளையர்கள் என்பது விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. ஈரானி கொள்ளையர்கள் என்பவர்கள் ஏற்கனவே இது போன்ற பெண்களை குறிப்பாக குறிவைத்து கவனத்தை திசை திருப்பி கொள்ளையடிப்பது, வீடு புகுந்து கொள்ளையடிப்பது, இது போன்ற செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபடுவது உள்ளிட்ட பல்வேறு குற்ற சம்பவங்களை நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் ஈடுபடுவது வழக்கம். அந்த அடிப்படையில தமிழகத்திலையும் இந்த ஈரானி கொள்ளையர்கள் அவ்வப்போது ஒரு கும்பலாக வந்து இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடுவது, குறிப்பாக விமானம் மூலம் தப்பி ஓடுவது, ஒவ்வொரு குழுக்களாக ஒரு கேங்காக வருவது, அவர்கள் தனித்தனியாக பிரிந்து கொள்ளையடித்த நகைகளை ரயிலில் ஒரு நபர் கொண்டு செல்வார், கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் விமானத்தில் தப்பி ஓடி விடுவார். இது போன்ற பிரிந்து ஒரு நூதன முறையில கொள்ளையடிப்பதுதான் இவருடைய வழக்கமாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் இந்த ஈரானி கொள்ளையர்கள் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டு இன்று நள்ளிரவுல அந்த ஈரானி கொள்ளையை சேர்ந்த ஒரு கொள்ளையன் ஜாஃபர் என்பவன் கொள்ளை சம்பவத்தில் அந்த கொள்ளையடித்த நகைகளை கைப்பற்ற சென்ற போது காவல்துறையிடம் தப்பி ஓட முயன்ற போது என்கவுண்டரில் துப்பாக்கி முனையில் கொல்லப்பட்டிருக்கார். இந்த ஈரானி கொள்ளையர்கள் தொடர்ந்து ஏற்கனவே தப்பி ஓட முயன்ற ஆந்திரா மாநிலத்தில் ரயில் மூலம் தப்பி ஓட முயன்ற நபரையும் காவல்துறை கைது செய்திருக்காங்க. அவரையும் அழைத்து வருகிறார்கள். இந்த ஈரானி கொள்ளையர்கள் குறித்த விசாரணையை காவல்துறை தீவிரப்படுத்திருக்காங்க. ஏற்கனவே ஈரானி கொள்ளையர்கள் கைது செய்யப்படக்கூடிய நிலையில தற்பொழுது வேறு ஏதாவது கொள்ளையர்கள் சென்னையில பதுங்கி இருக்கிறார்களா என்ற அடிப்படையில தனிப்படையுடைய விசாரணையும் தற்பொழுது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. ஈரானி கொள்ளை கும்பல் குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி கோகுல்.